இன்னும் கொஞ்ச நாளில் வேலண்டைன்ஸ் டே வரப்போகுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் பிஎஃப்ஓ இல்லை ஜிஎஃப்ஓடையோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நீங்கள் ஒன்றா இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு விஷயம் உங்கள் கூடவே இருந்துட்டா அதோட அருமை கடைசி வரைக்கும் புரியாது. உங்கள் எக்ஸ் இப்போ உங்கள் கூட இல்லாதனால தான் அவங்க உங்கள் கண்ணுக்கு இன்னும் ஸ்பெஷலாக தெரியுறாங்க. இப்போ உங்கள் எக்ஸை நினச்சிக்கோங்க. நீங்கள் அவங்க கூட இருந்த மொமெண்ட்ஸ், ஸ்பெண்ட் பண்ண டைம், கிஃப்ட் கார்ட்ஸ், சாக்லேட் கவர்ஸ், ரிங் எல்லாமே இப்போ உங்களுக்கு யோசிச்சு பார்க்குறப்போ ஒரு மெமரியாக தான் தெரியும். அந்த மெமரி தான் உங்கள் மனசில் உங்கள் எக்ஸை ஒரு ஓரமாக சின்னதாக உங்கள் ஹார்ட்டில் வாழ வைக்கிது. நீ தான் என் லைஃப், ஃப்யூச்சர், வேர்ல்டு அப்படின்னு அவ்வளோ பேசியிருப்போம். லைஃபே அவங்களுக்காக தான் வாழ்கிறோன்னு யோசிச்சு உருகி உருகி லவ் பண்ணி இப்போ அவங்க இல்லாத லைஃப் எதுக்குன்னு நிறைய வாட்டி உடஞ்சி போயிருப்போம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறப்பவே உங்களுக்கு அவங்க கண்ணு சின்னதாக அழகாக வந்துட்டு போகும். அவங்களோட வாய்ஸ் கேட்கும். ஒரு வாட்டியாவது இப்போ ஃபோன் பண்ணி அட்லீஸ்ட் வாய்ஸை கேட்ட மாட்டோமான்னு மனசு ஏங்கும். அவங்க கூட இருந்த மெமரிஸ் கண்ணு முன்னாடி ஃப்ளாஷ் ஆகி வந்துட்டு போகும். நீங்கள் ஒன்றா இருந்தது, சாப்பிட்டது, சுற்றுனது, மேபி உங்கள் லைஃப்பில் நீங்கள் அவங்க கூட பண்ண ஃபர்ஸ்ட் கிஸ், அந்த மொமெண்ட் when you grab their hand tight, அப்புறம் நீங்கள் லேட் நைட்டில் பேசுகிற ஹஸ்கி வாய்ஸ், இதெல்லாமே ஞாபகத்துக்கு வருதா? ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஒதுக்கி பேசியிருந்தா இல்லை மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணியிருந்தா எல்லாமே சரியாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? போனது போனது தான். இனி எதுவுமே வரப்போகிறது இல்லை. யோசிச்சு பார்க்குறப்போ அழகாக அது ஒரு மெமரியாக வந்துட்டு போதில்ல, அதுவே போதும்.